கருணையும் அன்பும் கொண்ட அன்னை பார்வதி அசையாம இருந்த அண்டங்கள் அசையவும் உயிர்கள் மறுபடி இயங்கவும் வேண்டி 4 ஜாமங்கள்லயும் சிவபெருமான நினைச்சு ஆகம விதிப்படி தவம் இருந்தாங்க. அவங்களோட தவத்துக்கு மனம் இறங்குற சிவபெருமான் பொழுது விடுகிற நேரத்துல அம்பிகைக்கு காட்சி தந்து தன்கிட்ட ஒடுங்கி இருந்த உலகங்களையும் உயிர்களையும் மறுபடியும் படைக்கிறாரு. அப்போ பார்வதி தேவி, சுவாமி, நான் தங்களை பூஜித்த இந்த இரவு சிவராத்திரின்னு அழைக்கப்படணும். இந்த நாள்ல சூரிய அஸ்தமனத்துல இருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் வரைக்கும் உங்களை பூஜிக்கிறவங்களுக்கு சர்வ மங்களங்களோட முக்தியையும் அருளணும்னு வேண்டாங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியோட வேண்டுதலை ஏத்துக்கிறாரு. அம்பிகை இப்படி ஈசனை வழிபட்ட நாள் தான் மகா சிவராத்திரி. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சுந்தரநாதர், சிவயோக மாமுனின்னு அஷ்ட ஆதி முனிவர்களும் யோகம் வழியா முக்திக்கு அனுமதிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அங்க இன்னொரு பெண்மான் வர்றத பாக்குற வேடன் மறுபடியும் தன்னோட வில்லம்பை எடுக்கிறான். அப்போ அவனை அறியாமலே சில வில்வ இலைகளும் அவன்கிட்ட இருந்த நீரும் சிவலிங்கத்தின் மேல விழுந்து 2ஆம் கால பூஜையும் நல்ல விதமா நடக்குது. அதுக்குள்ள வேடனை பார்த்துட்டு மான் அவன் கிட்ட பேச ஆரம்பிக்குது. வேடனே, என்ன கொல்ல போறியான்னு மான் கேட்க வேடனும் ஆமான்னு சொல்றான். உடனே மான், வேடனே, என்னோட சகோதரி அவ குழந்தைங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போனவ இன்னும் திரும்பி வரல. நான் போய் அவகிட்ட அந்த பொறுப்பை திரும்ப ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன். நான் வந்த பின்னாடி என்ன கொன்னு நீ என்னோட மாமிசத்தை எடுத்துட்டு போகலாம்னு சொல்லுது. அதுக்கு வேடன், நான் உன்னை எப்படி நம்புறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உன்ன மாதிரி ஒரு மான் இப்படித்தான் என்கிட்ட அவகாசம் வாங்கிட்டு போச்சு, ஆனா இன்னும் திரும்பி வரலன்னு வேடன் சொல்றான். அதுக்கு அந்த மான், நான் நிச்சயம் உன்னை ஏமாத்த மாட்டேன், கண்டிப்பா திரும்பி வந்துடுவேன்னு சொல்ல வேடனும் சரி போயிட்டு வான்னு சொல்லி மானை அனுப்புறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வேட்டைக்கு போறப்போ நிறைய சின்ன விலங்குகள் அவன் கிட்ட சிக்கி இருந்திருக்கு. அதையெல்லாம் ஒரு சாக்கு பைக்குல போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் விலங்குகள் கிடைச்சா நல்லதுன்னு நினைச்சு காட்டோட உள்பகுதிக்கு போறான். ரொம்ப நேரம் காட்டுல அலைஞ்சு திரிஞ்சதுல இருட்டாக ஆரம்பிக்குது. இருட்டுல அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வர அவனுக்கு வழி தெரியல. கொடிய விலங்குகள் நிறைஞ்ச அந்த காட்டுல இருந்து எப்படி போறதுன்னு தெரியாம குழம்புற அவன் வேற வழி இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல ஏறி உட்காந்துக்கிறான். மனித வாடையை கண்டுபிடிச்சு சில விலங்குகள் மரத்தடிக்கு வர ஆரம்பிக்குதுங்க. மரத்தையே சுத்தி சுத்தி வர்ற அந்த விலங்குகளை பார்த்து பயப்படுற வேடன் சில மர கொப்புகளை உடைச்சு அது மேல எரிகிறான். ஆனா அந்த விலங்குகள் நகலாம மரத்துக்கு கீழேயே இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில காலையில இருந்து சாப்பிடாததால வேடனுக்கு களைப்பும் பசியும் உண்டாகுது. களைப்புல தூங்கிட்டோம்னா கீழே விழுந்துடுவோம்னு நினைச்சு மரத்துல இருக்கிற இலைகளை பறிச்சு கீழே போட்டபடி இருந்திருக்கான். பொழுது விடிஞ்சதும் அவன் கீழே இறங்க மாட்டான்னு முடிவு பண்ற விலங்குகள்